என் பேர் பிரியதர்ஷினி. நான் கோவையிலேருந்து பேசுகிறேன். நீங்க வந்து திரைப்படங்கள்லாம் பார்ப்பீங்களா? எப்படி இருக்கும் முதல்ல பார்த்தது இப்போ பார்க்குறது? இப்போ முதல்ல பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் ரொம்ப கம்மியாகிருச்சு. ஏன்னா முன்னாடி வந்த திரைப்படங்கள் எல்லாமே ஒரு கல்ச்சர், ஒரு ட்ரெடிஷ்னல், ஒரு நல்ல மாரல் இதெல்லாமே சொல்லி கொடுத்துச்சு. இப்போ வந்து இப்போவும் இருக்குது, இருந்தாலும் அந்த கல்ச்சர் வந்துட்டு ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணுறதில்ல. அண்ட் ஆல்சோ ட்ரெடிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப மாறிடுச்சு. மாரலும் வந்து இருக்குது, நல்லதாக மாரல் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் பேட் மாரல்ஸும் இருக்குது. பட் நம்ம வந்து நல்லதாக எடுத்து பேடை வந்து பேட்னா எதனால் பேட், அந்த மாதிரி எதனால் மாற்றங்கள் வருது, எதனால் அவங்க வந்து அப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கலாம். நம்ம பர்சனல் லைஃப்லேயும் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது குட். அதுக்கப்புறம் ஒரு இப்போ வந்த மூவிஸில் பார்த்தீங்கன்னா அமரன் மூவி வந்துச்சு. அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. நண்பர்னா எப்படி இருக்கணும், ஃபேமிலினா எப்படி இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிசிப்ளின்னு இதெல்லாமே கற்றுட்டோம். அதே மாதிரி ஜெய்பீம், ஒரு சற்று காலத்துக்கு முன்னாடி வந்த மூவி ஜெய்பீமும் வந்துட்டு ரொம்ப நல்லா ஒரு சோஷியல், எப்படிலாம் கீழே இருக்கிற ஜனநாயகங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஜஸ்டிஸ் இருக்கா இல்லையா, அதெல்லாமே கற்றுக் கொடுத்துச்சு. பட் அதெல்லாமே பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய சேஞ்சஸும் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் இன்னும் அப்படியே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. பட் ஒரு சில மூவிஸில் வந்து யங்ஸ்டர்ஸ் மைண்டில் வந்து ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஆஸ் வெல் அஸ் குட்டும் இருக்குது, பேடும் இருக்குது. நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான். இப்போ நடிகர்களும் அரசியலில் வர்றாங்களே, அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்துட்டு விஜய் வந்திருக்காரு, அவர் வந்துட்டு இப்போ மாநாடு இந்த படத்தை இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? மாநாடு படம் விஜய் சார் வந்து இப்போ வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ரசிகர்கள் அதிகமாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஓட்டிங்குங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு ஓட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க வந்து கரெக்டான ஒரு பர்சனை சூஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரசிகர்கள் அதிகமாக இருந்தாலும் அவர் வந்து அரசியலில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய ரசிகர் இருக்காங்கங்கிறதுனால கண்டிப்பாக அவர் தான் வின் பண்ணுவாருங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் அவர் அதுக்கு கரெக்டான பர்சனா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி தான் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓட்டிங் இஸ் ஈக்குவல் ஃபார் எவ்ரி ஒன். செல்வி கோவையிலேருந்து பேசுகிறேங்க. இப்போ அமரன் திரைப்படத்தின் மூலம் பார்த்தீங்க, இப்போ சினிமா வந்து மக்களுக்கு எப்படி கொண்டு செல்கிறாங்க ஒரு செய்தியை அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கீங்க. இப்போ அமரன் திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த இராணுவ வீரர்களோட துயரம் எப்படி இருக்குது, அவங்க எப்படியெல்லாம் துன்பப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியும் அவங்களோட மனநிலையை வெளிப்படுத்துகிற மாதிரியும் இந்த சமுதாய மக்கள் அதை பார்க்கும்போது நம்ம எல்லையில் வந்து எப்படியெல்லாம் இராணுவ வீரர்கள் பாதுகாத்துட்ருக்குறாங்க, எவ்வளோ துன்பப்பட்டு அப்படிங்கிறதும் அவங்க மேலே நமக்கு ஒரு நல்ல மரியாதை இதற்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ அவங்கள பார்க்கும்போது ஒவ்வொரு மக்களுக்கும் அவங்க மேலே ஒரு மரியாதை உணர்வு கண்டிப்பாக ஏற்படும். இப்போ வந்துட்டு அரசியலில் வந்துட்டு நடிகர்கள் இறங்குறாங்களே, அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்துட்டு விஜய் வந்தீங்கன்னா ஜனநாயகன்ற படம் ரிலீஸ் பண்ணுறாரு, அதை வந்து எப்படி அரசியல் அது திரைப்பட படத்தின் மூலமாகவும் அவங்க நல்ல செய்திகளை செய்யலாம் அப்படிங்கிற இதுவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு தலைவர் அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, எப்படியெல்லாம் மக்களுக்கு நல்லது சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. என் பேர் அனிதா காவேரி, நான் கோவையிலேருந்து பேசுகிறேன். இந்த காலத்தில் இருக்க மூவி எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கும் பப்ளிக்கை பொறுத்தளவுக்கும் அது வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது, அதுக்கு ஈக்குவலான விஷயங்கள் காமிக்கிறாங்க, ஆப்போசிட்லேயும் இருக்குது. ஸோ அது வந்து எடுக்கிற மக்களை பொறுத்து தான். நல்ல விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் எடுத்துக்கும், கெட்ட விஷயங்கள்லாம் கெட்ட விஷயம், பட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இப்போ நடிகர்கள்லாம் வந்து அரசியலில் இறங்குறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படங்களையும் எடுக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ விஜய் பார்த்தோம்னா ஜனநாயகன்ற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு, அதை வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த மாதிரி இல்லை, அதோட ஒப்பீனியன் இல்லை. பட் நடிகர்கள் வர்றது வந்து அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர்லாம் நடிகர் தான், அவர் எவ்வளோ செஞ்சார், அதெல்லாம் வந்து பெஸ்ட்டு தான். ஸோ அதே மாதிரி ஒரு பர்சன் வர்றாரு, வந்து அவர் பெஸ்ட்டு கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம அது ஓகேன்னு சொல்கிறது தான். வந்து அகர்ஷ்னா கோயம்புத்தூர்லேருந்து. இப்போது எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா அந்த பீப்புளோட நீட்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான். ஸோ இவர் யங்ஸ்டராக இருக்கங்காட்டி நம்மளோடது கேட்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக மேஜரான யங்ஸ்டர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் மாநாடு படத்தில் வந்து எது மாதிரி எதிர்பார்க்குறீங்க? அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத வந்து போர்ட்ரே பண்ணுவார் அப்படின்ட்டு இதை பார்த்துமே யங்ஸ்டராக இல்லாதவங்களும் வந்து இதை பார்த்துமே ஓ இப்படி பண்ணுவாரோ அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுக்கான ஒரு மீடியாவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரதர் இந்த படம் என்ன சொல்ல விரும்புவார் மக்களுக்கு? இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு
வந்து அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறத யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது அவங்க எல்லாமே சோஷியல் மீடியா மூலியம் பார்த்துக்கலாம். இப்போ அதை விட கம்மியாக இருக்கவங்க, அந்த ஏஜ் பிலோ கேட்டகரி அதிகமாக இருக்கவங்க வந்து இந்த படம் மூலியமா இது ஒரு சான்ஸ், ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கங்காட்டி அவர் அது மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் அப்படின்னு ஒரு அரசியல் தலைவர் ஆன பிறகு செய்யறதை இப்ப சொல்லுவார் அப்படின்னு, அது ஒரு ஹிண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லுங்க. இந்த மாநாடு படம் வந்துட்டு அரசியல் தலைவரான என்ன பண்ணுவாரு? இந்த மாநாடு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அரசியல் தலைவராக வந்து என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஜிஸ்ட்டை வந்து அவர் கொடுப்பாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆஸ் அ யங்ஸ்டராக. இப்போ வந்து விஜய் வந்துட்டு இந்த மாநாடு படம் ரிலீஸ் ஆகுதுன்றாரு. விஜய் வந்து அரசியல் வந்திருக்காரு, இப்போ படம் வருதுன்றாங்க. எப்படி பாக்குறீங்க விஜய்? அவர் வர்றது அவரோட ஒப்பீனியனு, அவருக்கு விருப்பம் இருக்கிறனால அவர் வந்திருக்காரு. அவர் நல்லது பண்ணாருன்னா ஓகே தான். இந்த மாநாடு படத்துல எந்த மாதிரி எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு? மாநாடு படத்துல அவ்வளோ பெருசாலாம் எதிர்பார்ப்பு இல்லைங்க. அவரு ஏதாவது மக்களுக்கு சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? நம்புவோம். அவர் ஏதாவது நல்லது பண்ணாருன்னா நல்லதாவே இருக்கும். என் பேர் துர்கா, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். விஜய் சார் இருந்து நாங்களும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சார் ரசிகர் அதிகம். பட் நாங்கள் என்ன எதிர்பார்க்கணும்னா எங்களோட எப்படி சொல்கிறது ஆசைகள் எல்லாமே வந்துட்டு அவரும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த படம் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செய்வார், அதுதான் சொல்கிறாங்க. அந்த படத்தில் அந்த மாதிரி அவங்க பண்ணாலும் சந்தோஷம்தான், எப்படி பண்ணாலும் சந்தோஷம். இது நீங்க சொல்லுங்க. என்னங்க? ஏழை எளிய மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நிறையா ஃபஸ்ட்டாக வந்தவங்களுக்குலாம் எஜுகேஷன் மூலிமா ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் நிறைய இடத்துக்கு கஷ்டம்னு வரும்போது சாப்பாடுலாம் கொடுத்து உதவுனாங்க. முடியாதவங்களுக்கு வந்து அரிசி அது இதுன்னு சொல்லி கொடுத்து நிறையா இது பண்ணாங்க. அது வந்துட்டு இன்னும் அவங்க வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அது. நான் சுமிஷா கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். மாநாடு படத்தில் வந்துட்டு இப்போ அதான் இவங்க சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து எங்களை மாதிரி கேட்டகரியெல்லாம் நாங்கள் வந்து விஜய் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு வரோம். ஸோ நாங்கள் எப்படியோ ஓட் போட்டுருவோம்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ இந்த வயசானவங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்பிக்கை தரணும்ல. ஸோ அதான் இவர் வந்து இந்த படத்துக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுவார், அதாவது 2026க்கு அப்புறம் வந்துட்டு அவர் என்னென்னலாம் பண்ணுவாரோ அது இந்த படத்திலே காமிச்சிட்டா வயசானவங்கெல்லாம் வந்துட்டு இன்னும் இவர் இதெல்லாம் பண்ணுவார் நம்பிக்கையோட வந்துட்டு அவங்க ஓட் போடுவாங்க.